சைக்காலஜி படிச்சேன்னா சைக்காலஜி பிடிக்கும் இல்லை எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து சைக்காலஜி ஆனால் மேஷியல் அது படிப்பு இல்லை. ஸோ நான் சைக்காலஜி தான் படிச்சாகணும். சைக்காலஜி வந்து இந்தோனேஷியா, ஸ்காட்லாந்து அந்த மாதிரி வெளிநாட்டில் தான் இருக்கு. வெளிநாடு அது ஆக்சுவலி இந்த சைக்காலஜி வந்து இப்போ நம்மளை பற்றி படிக்கிறது அந்த மாதிரி விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ ஓகே. ஸோ இவர் என்னன்னா அது இந்த பரநம பற்றி அந்த ஆவிங்க அதை பற்றி ஸோ வந்து இப்போ ஃபிக்ஷன் கதையும் எழுதியிருக்காரு. அது பேர் வந்து அந்த பேர் இல்லை, அவர் வந்து டெரன்ஸ் ரோபல் பேர் வச்சு அது கதையாக எழுதியிருக்காரு. கிரீக் காலத்தில் கிரிப்டோசூலஜி எப்படி கூப்பிடுவாங்கன்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சி, ஆனால் வந்து மறைக்கப்பட்ட மிருகத்தோட ஆராய்ச்சின்னுவாங்க. ஸோ ரகசிய மிருகம் அது இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரீக்கோட காலத்தில் வந்து எக்லிஸ் வந்து கண்ட கண்ட மிருகத்தில் மோதுவார். சிங்கம் வால் வந்து ஸ்கோப்பின் மாதிரிக்கும், அப்புறம் மனுஷன் வந்து உடம்பு குதிரை மாதிரி இருப்பாரு. ஸோ அது வந்து கிரீக் காலத்தில் வாழுங்க அது மித்தோஸ் வந்து அப்புறம் வந்து அது பாம்பு தலை, அது மெடுசா பாம்பு தலையோட இருப்பாங்க, ஆள் பார்த்தா கல்லாயிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்களோட இதில் வந்து இப்போ நம்ம சொல்ல நம்ம காலத்தில் வந்து நம்மளோட இந்துவில் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி வாழ்க்காங்க சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே மித்தோஸ் இருக்கும். ஸோ இது வந்து 1959 வந்து இந்த கிரிப்டோசோலஜியோட வந்து வார்த்தையை வந்து வெளிப்படுத்தினாங்க. அது வந்து இவல்மென்ட்ஸ் தான் வந்து இது பண்ணியிருக்காரு முத. அப்புறம் வந்து அந்த இப்போ இந்த மாதிரி மிருகம்லாம் வந்து இப்போ கிரிப்டோசோலஜிலேருந்து அது வந்து அந்த ஆராய்ச்சி பேர், அந்த ஆராய்ச்சிங்க அதை பற்றி தான் வந்து கிரிப்டோசோலஜிவாங்க. ஆனால் அந்த மிருகம் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிரிப்டின்னுவாங்க. ஸோ கிரிப்டோலஜி வந்து அந்த ஆராய்ச்சியில், ஸோ கிரிப்டிட் வந்து அந்த மிருகத்தை பற்றி, அந்த மறைக்கப்பட்ட மிருகத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அது பேர் கிரிப்டின்னுவாங்க. அந்த வார்த்தை வந்து 1983 வந்து ஒரு கிரிப்டோசோலஜிஸ்ட் ஜேஇ வால் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த அது வந்து இதில் போட்டிருக்காரு என்னன்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் த கிரிப்டோசோலஜியில் வந்து அந்த செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த செய்தியில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்திருக்காரு, அந்த வார்த்தையை பற்றி வெளியிட்டிருக்காரு. ஏன் வந்து அவர் கண்டுபிடிச்சாருன்னா, ஸோ அவர் வந்து எல்லாம் வந்து மான்ஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்னன்னா இது வந்து புது வார்த்தை, இன்னைக்கு இந்த மான்ஸ்டர், அதான் மான்ஸ்டர் இல்லை, ஏன் கிரிப்டி மான்ஸ்டர்னா ஒரு பூதம் சைஸில் வந்து இப்போ டைனோசர்லாம் மான்ஸ்டரு, இப்போ கொன்சிலா கோங்கனா வந்து ஒரு மான்ஸ்டர் சொல்லலாம். அவரோட வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம்னா இது கிரிப்டியே கூப்பிடலாம். ஏன்னா வந்து அந்த ஆராய்ச்சிக்கும் மிருகம் பேர் கிட்ட இருக்கும், சேமா இருக்கும்னு. நியூட்டன் எதுல வருது? நியூட்டன்னா வந்து எக்ஸ்மென்ல வந்து நியூட்டன் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த இது வந்து நியூக்ளியர் பவர் பட்டு சில வந்து இப்போ அந்த பாய்சன் கேஸு அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கெமிக்கல் இடத்துல வேலை செஞ்சாங்களா, அந்த இது கெமிக்கல் வந்து புள்ளை பட்டு அவங்க பட்டு அந்த இது வந்து எனர்ஜி வந்து புள்ளிக்கு பட்டு, ஸோ அந்த புள்ளிக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும்னு. ஸோ ஆக்சுவலி வந்து அது பவர் இல்லை, அது வந்து அந்த புள்ளிக்கு வந்து ஒரு சத்தா என்னது வந்து நார்மல் இல்லாம இருந்தா அங்க ஓகே தான். ஸோ அதாவது சாதவ மனசுலாங்க, சாதவ மனசுனா நம்ம மாதிரி. ஸோ நம்ம வந்து நான் வந்து இறக்கி பேசல அந்த மாதிரி அவங்க வந்து பவர் வந்து அவங்க நிம்மதியாக வர முடியாது. நிம்மதியாக
அவங்க வந்து இப்போ மியூத்து பார்த்துருப்பீங்க, எக்ஸ்மேன் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்மேனில் வந்து அவங்க நிம்மதியாக எங்கே ஆள் வாங்கிக்கலாம். அவங்க ப்ரொஃபெக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வாழ்க்கை கொடுக்குறாங்க. மெக்னீத்தோ வந்து அந்த ஆளை செதுக்கிட்டு அவர் வந்து பழி வாங்குறாரு. ஆக்சுவலி எனக்கு கிடைச்சா நான் அப்படி செய்வேன். சில பேருக்கு வந்து இப்போ வச்சுக்கணும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொங்சிலா, எனக்கு ஆக்சுவலி கொங்சிலா பிடிக்கும், கோங் பிடிக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது அது கொந்திலா மொதல் படம் அப்படி அது கொந்திலா அது என்ன பட்டுச்சு, ஸோ அதை பற்றி வந்து ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சா அந்த விஷயத்த வந்து அதை பற்றி பேசுவீங்க. மெயின் என்ன, அதை போய் நோண்டுவீங்க. நோண்டி அந்த சொல்ல அந்த கிணறு இருக்குல்ல, அந்த கிணறு அடியில் போயிட்டு நோண்டுவீங்க. கிணறு எப்படி தண்ணி எங்கிருந்து வந்துச்சு. தூர்வாதா? ஆமாம், அப்படிதாங்க. நோண்டி அது கிணறு தண்ணி எங்கே வந்துச்சு, அது மாதிரி தான் வந்து இந்த கிருப்தி அர்த்தம். ஸோ அந்த மருகம் வந்து இருக்காலே அந்த கிரிப்டோசோலஜி ஆளுங்க வந்து நோண்டி இருக்கா இல்லையே, இவனுங்க வந்து யாரும் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல இருக்கு, நம்ம வேலைனால அதை போய் நோண்டி பார்க்கணும், இருக்கா இல்லையா அது பண்ணுறது. ஆனால் வந்து இந்த கிரிப்டிட் வந்து தெரியும், அது வந்து ஜீரோ சயின்ஸ்னா வந்து இருக்க இல்லாத விஷயம் இது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அது நாட்டுப்புற கதை சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த கதை வாழ்ந்துருக்கலாம். இப்போ கிருஷ்ணன் கதையில் வந்து அந்த பாம்பு, கிருஷ்ணனோட பாம்பு மோதும், அந்த பாம்பு கிருஷ்ணன் நிற்பார், தலைமையில் நிற்பார். அந்த பாம்பு வாழ்ந்துச்சே இல்லை தெரியல. இப்போ வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க வாசுகின்னு பாம்பு, வளர்றது பெரிய பெரிய பாம்பை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முந்தி வந்து தைத்தன் பூவானாங்க, இப்போ தைத்தன் பூவால வாசுகி பரிசு, வாசுகி பரிசு. இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சில ஜாமான் கொண்டு போவாங்க. என்னன்னா அந்த மோஷன் பிக்சர் கேமரா இருக்குல்ல, சென்சிட்டிவ், அந்த மாதிரி கேமரா கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து ராத்திரி பார்க்குற சென்சர் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் வந்தால் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சத்தம் கண்டுபிடிக்குது. கிரிப்டோசோலஜிஸ் அந்த ஆராய்ச்சியாளர் இருக்காங்களே, அவங்க ரொம்ப இடத்துக்கு போயிருக்காங்க. வந்து அந்த ஆதாரம் தேவை. அது ஒருத்தர் வந்து அந்த இவர் வந்து பிக் ஃபுட் ஆராய்ச்சியாளர், அது பேர் ரெனி டஹிடன். அவர் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு. அது சஸ்கெஷ் வந்து ஒரு பிக் ஃபுட் மாதிரி தான். அதுவும் கடைசி ஒன்றும் கிடைக்கல அவருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா, அந்த கோவில் அது மாற்ற மாதிரி இருக்கு, இந்த பிக் ஃபுட் இல்லை கண்டுபிடிச்சா. அது அதே மாதிரி 2018 ஒன்று குரூப், இது வந்து கிரிப்டோலஜி தான். அங்கே வந்து டாசெட்டெலி கொங்கோ, இந்த முக்காலே மெம்பே அது போயிருக்காங்க. ஆனால் வந்து அவர் பேர் வந்து லேண்ட்ஸ்கேப் ஆடம் கிறிஸ்டோபர், அவர் தேட போயிருக்காரு. ஆனால் அதுக்கு அந்த மிருகம் கிடைக்கல. ஆனால் வந்து புதுசாக வந்து அல்கா, அது பாசின்வாங்களே, அது அந்த மாதிரி ஒரு இது ஸ்பீசிஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஏதோ தேடி போனே ஏதோ கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ ஜஞ்சி ஏதோ கிடச்சிக்கல. ஏன்னா சார் போயிட்டு ஒன்றும் புண்ணியமாக சார் பார்த்தீங்கன்னா முதல் அவர் என்ன ரெய்னி டஹிடன் போயிருக்காரு, ஒன்றும் கடைசியில் வந்து கதை வந்து அந்த இடத்துல மாற்ற மாதிரிக்கு. ஸோ அந்த மிருகம் அங்கே இல்லை, ஒன்றுமெல்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலி கிரிப்டோசோலஜிஸ் வந்து ரொம்ப வந்து போய் ஆராய்ச்சி பண்ணி இல்லாமல் வந்து ப்ரூஃப் வந்து அந்த காலச்சி அந்த சில ஜாமான் தான் கிடச்சிருக்கு, முடியல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அந்த முடி ஆக்சுவலி வந்து அந்த மிருகத்தோடையா இல்லையா இல்லை. 2007 2010 வந்து ஒரு ஷோ, அமெரிக்க டிவி ஷோ பண்ணாங்க. அது பேர் வந்து மான்ஸ்டர் குவெஸ்ட். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிரிப்டோசோலஜிஸ்ட் ஆளுங்களாம் வந்து பொய் செய்தி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம மிருகம் ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் வந்து ஒரு மான்ஸ்டர் தேடுறவங்க, மான்ஸ்டர் ஹண்டர்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து
வந்து அவங்க அதெல்லாம் என்னன்னா ஒரு விஷயமே இல்லை, இவங்க போய் தேடிக்கிட்டு இருக்காங்க, ம். சும்மா வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தேடிட்டு இருக்காங்க ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க.